ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 7ஆம் பாசுரம். சூடிக் கொடுத்த சுடர்கொடி சூட்டிய சொல் மாலையிலே பல சௌபாகியங்கள் எப்படி அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மங்கள திருப்பாவையினுடைய முதல் 5 பாசுரங்களிலே பாவை நோன்பை பற்றி ஆண்டாள் தோழிமார்களுக்கு கூறினாள். 6ஆம் பாசுரம் முதல் இந்த விரதத்தை ஆரம்பிக்க தோழிமார்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். வராத தோழிமார்கள் கிரகங்களுக்கு சென்று அவர்களுக்கு பல மங்கள அடையாளங்களை கூறி அவர்களை தன் கோஷ்டியிலே சேர்த்துக் கொள்கிறாள் ஆண்டாள். இந்த ரீதியிலே முதல் தோழியை எழுப்பும் பொழுது 6ஆம் பாசுரத்திலே 2 மங்கள அடையாளங்களை சொன்னாள் என்பதை பார்த்தோம். புள்ளரையன் கோயில் மற்றும் அரி என்ற பேரரவம் என்பது அந்த அடையாளங்கள். இப்பொழுது 7ஆம் பாசுரத்திலே 2ஆம் தோழியினுடைய வீட்டுக்கு வந்து சேருகிறாள் ஆண்டாள். இவளை நாயக பெண் பிள்ளாய் என்று மிகவும் கௌரவத்துடன் அழைக்கிறாள். அவளை எழுப்பும் பொழுதும் 2 மங்கள அடையாளங்கள் கூறுகிறாள். அது என்ன என்று கேட்டால், இந்த கிரகத்தில் தயிர் கடையக்கூடிய சப்தம் கேட்கிறது. அந்த ஒலியிலேயே 2 விதமான மங்களங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொடுக்கிறாள் ஆண்டாள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்பது ஆண்டாள் கூறிய அடையாளம். தயிர் கடையும் பொழுது எப்படி கடைகிறார்கள் என்று கேட்டால், கடையக்கூடிய ஆய்ச்சிமார்களுடைய காசும் பிறப்பும் கலகலா என்று சத்தம் போடுகிறதாம். காசு என்றால் என்ன, பிறப்பு என்றால் என்ன? காசு என்பது புகுந்த வீட்டிலே ஒரு பெண்மணிக்கு கிடைக்கக்கூடிய திருமாங்கல்யம். பிறப்பு என்பது பிறந்தகத்திலே அவளுக்கு போட்ட திருமாங்கல்யம். பொதுவாக சுமங்கலி ஸ்திரீகள் 2 திருமாங்கல்யங்கள் தரித்து கொண்டிருப்பார்கள். அவைதான் காசும் பிறப்பும். இந்த மாதிரி இவர்கள் தயிர் கடையும் பொழுது இந்த காசு பிறப்பு முதலியவைகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கொண்டு மங்கள ஒலியை எழுப்புகிறது என்று பாடுகிறாள் ஆண்டாள். இதிலிருந்து இந்த ஆய்ச்சிமார்கள் எப்பேற்பட்ட சந்தோஷத்துடன் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று தெரிகிறது. இது முதல் மங்கள ஒலி. அடுத்தது, இந்த தயிரை கடையும் பொழுது ஒரு சப்தம் ஏற்படுகிறது. மத்தினால் ஓசைப்படுத்த என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். இந்த சப்தமும் மிகவும் மங்களகரமானது. ஏன் என்று கேட்டால், ஒரு சமயம் பாலை கடைந்த பொழுது அதிலிருந்து லக்ஷ்மி தேவி தோன்றினாள். ததஸ்புரத் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீர்தேவி பயசஸ்தஸ்மாத் உத்பூதா திருத பங்கஜா என்று பராசர மகரிஷி பாடுவர் விஷ்ணு புராணத்திலே. அப்பேற்பட்ட பார்க்கடலிலிருந்து ஒரு தேவத்தை தோன்றினாள். எப்பொழுதெல்லாம் என்னவெல்லாம் கடையப்படுகிறதோ அதிலிருந்தெல்லாம் ஒரு மங்கள விஷயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஆய்ச்சிமார்களுக்கு உண்டாம். கடலை கடைந்த பொழுது லக்ஷ்மி தேவி வந்தாளே, அவளுடைய அனுகிரகம் இந்த மாதிரி கடைய சப்தம் கேட்டால் நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். இவர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யத்தான் எம்பெருமானும் லீலைகளை நடத்தினானாம். எம்பெருமான் இந்த தயிர் கடைந்த பொழுது ஒரு லீலை செய்தான். அது என்ன லீலை என்று கேட்டால், அதுதான் தாமோதர லீலை. ஆய்ச்சிமார்கள் தயிர் கடைந்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெண்ணெய் மொதந்து வரக்கூடிய சமயத்திலே அதை விட்டு போய்விடுவார்கள். முக்கியமாக யசோதை ஒரு நாள் இப்படி செய்தாள். அப்படி செய்த பொழுது கண்ணன் மொதந்த வெண்ணெயை தூக்கி கொண்டு அதை பொத்த உரலிலே மறைத்து விட்டு ஓடினான். அவன் பின்னாடி தொடர்ந்த யசோதை அவனை கயிறாலே கட்டி தாமோதரனாக ஆக்கினாள். இப்பேற்பட்ட ஒரு லீலையை, வெண்ணெய் திருடுற லீலையை எம்பெருமான் எதற்காக செய்தான் என்று கேட்டால், சுவாமி தேசிகன் அழகாக கூறுகிறார். மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே என்று சொல்லி, எம்பெருமான் இப்பேற்பட்ட லீலையை செய்வதெல்லாம் நம்மளுடைய பாப்பங்களை போக்குவதற்காக. என்ன பாப்பம் நாம் செய்கிறோம் என்று கேட்டால், நாம் ஒரு திருட்டை செய்கிறோம். ஆத்மாபகார சௌரியம் என்று அதற்கு பெயர். அப்பேற்பட்ட திருட்டை செய்யக்கூடிய நமக்கு வர பாப்பம் நீங்க வேண்டும் என்றால், எம்பெருமான் ஒரு திருட்டை செய்வதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டோமானால் அந்த பாப்பம் நமக்கு வந்து சேராதாம். அதை நம்மை அண்டவே அண்டாதாம். அதனால அந்த பாப்பத்திலிருந்து தப்பித்து நாம் சன்மார்க்கம் என்கிற மங்களத்தை அடைவோம். இந்த மத்தனுடைய ஓசையில
எம்பெருமான் இத்தனை மங்கள விஷயத்தை ஒளித்து வைத்திருக்கிறான். நம்மை ஆத்மாபகார சௌரியத்திலிருந்து காப்பாற்றிய மங்களம் மத்தினால் ஓசைப்படுத்த என்கிற விஷயத்திலே தெரிகிறது. இப்பேற்பட்ட 2 மங்களங்களை கூறி இந்த பெண்மணியை எழுப்பினாள் ஆண்டாள். வேறு அடையாளங்களும் உண்டு இந்த பாசுரத்திலே. ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்றெல்லாம் கூறுகிறாள். நாம் முக்கியமாக தலைப்புக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கொண்டது மங்களமான அடையாளங்கள். அதனால அதை மட்டும் பார்த்து கொண்டு மேலே செல்லலாம். நாளைய தினம் மற்ற அடையாளங்களை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.